மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தற்போது 20 சுற்று வாக்குகளும் எண்ணிக்கை முடிஞ்சு அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வெளியாகி இருக்கிற சூழல்ல விக்கிரவாண்டி களம் எப்படி இருக்கு? பெரிதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. தொடங்கிய முதல் சுற்று முதலே திமுக வேட்பாளர் தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். இந்நிலையில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 20 சுற்றுகள் நடைபெற்றன. அந்த 20 சுற்று முடிவுகள் தற்போது வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு விட்டன. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் 1,95,495 வாக்குகள் பதிவாகின. அதுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பார்த்தீங்கன்னா 1,24,053 வாக்குகளை பெற்றுள்ளார். அதுக்கு அடுத்தபடியாக பாமக வேட்பாளர் அன்புமணி 56,296 வாக்குகளையும் பெற்றுள்ளார். இதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 10,431 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இன்னும் அதாவது பாமக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,169 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகா வெற்றி பெற்றிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்ற நிலையில் திமுகவினர் ஒரு ஆரவாரமாக வெளியில கொண்டாடி வருவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக கடந்த கால தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை கண்டுள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் ஒரு மகா வெற்றியை பெற்றுள்ளதான் தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த கொண்டாட்டங்களை வெளியில் கொண்டாடி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இப்ப அந்த வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்ற நிலையில் அது சான்றிதழ் நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த வெற்றி சான்றிதழை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனி மற்றும் ஆர்ஓ சந்திரசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு அந்த வெற்றி சான்றிதழையும் இன்னும் சிறிது நேரத்தில் வழங்க உள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருவதைதான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், தற்போது 1,26,680 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவா முதலிடம் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக பாமக 56,000 வாக்குகளை பெற்றிருக்கிற சூழலில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வெற்றி சான்றிதழ் எப்போது திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவாவுக்கு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றின தகவல் வெளியாகி இருக்கா? அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 20 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. 20 சுற்றுகளும் தற்போது எண்ணி முடிக்கப்பட்டு விட்டன. அதாவது ஒரு இயந்திரத்தின் வாக்கு மட்டும் எண்ணாமல் நிறுத்தப்பட்டிருந்தன. அதுதான் தற்போது கடைசி கட்டமாக எண்ணப்பட்டும் அதுவும் முடிந்துவிட்டது. அந்த எண்ணிக்கையை சரிபார்க்கும் பணியில தான் தேர்தல் பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த முழுமையான விவரங்களை அறிவித்து விட்டு அடுத்தபடியாக வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நன்றி சிவச்சந்திரன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.